வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என் மனசுக்குள்ள ஒன்று தோணுது, அது கரெக்டாக தப்பெல்லாம் தெரியலங்க. கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோவை சைபர் கிரைம் கண்ணுக்கு பட வைங்க, முடிஞ்சால் டேக் பண்ணுங்க. என்னன்னா, சின்ன குழந்தைந்து வயசான பாட்டி வரை நம்ம நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. சின்ன சின்ன குழந்தைங்களாம் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டாங்க. ரெண்டாவது, ரவுடிசனம் அதிகமாகிடுச்சு. வரதட்சணை கொடுமை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ கூட ஒரு கோயம்பேடில் ஒரு பொண்ணை காரை ஏற்றி கொண்டுட்டாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியாங்க. என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சோசியல் மீடியாவில் நல்ல விஷயத்த சொன்னாலும் நெகட்டிவ் கமெண்ட் போட ஒரு கும்பல் இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசினாலும் நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. போதையை பற்றி பேசினாலும் நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சூப்பராக போட்டிருந்தாங்க. அது கீழே அந்த பொண்ணை பற்றி தேவடியா அப்படின்னு வாயில் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் கமெண்டில் போட்டிருந்தாங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள். ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு பொண்ணு வீடியோ போடப்போ அந்த பொண்ணையே தப்பாக பேசுகிறவங்க நல்லவங்களா இருப்பாங்களா? போதை வேணான்னு சொல்லி வீடியோ போடுறவங்ககிட்ட நெகட்டிவ் கமெண்ட் போடுறவன் அந்த போதைக்கு முக்கியமான வியாபாரியாக இருப்பான். கரெக்டாக நெகட்டிவ் கமெண்ட் எந்த விஷயத்துக்கு போடுறாங்களோ அவங்க தான் முதல் குற்றவாளி. கரெக்டு தானே? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்து கூட நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க. இப்போ நான் சைபர் கிரைம் டேக் பண்ணி தான் இந்த வீடியோ போட போகிறேன். நெகட்டிவ் கமெண்ட் போடுற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாலே 85% குற்றம் குறையும். ஏன்னா தப்பு செய்கிறவன் மட்டும்தான் தப்பான ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்லி வீடியோ போடப்போ நெகட்டிவ் கமெண்ட் போடுவான். நல்லவங்க யாருமே நெகட்டிவ் கமெண்ட் போட மாட்டாங்கங்க. ஏன்னா அவங்களும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் ட்ரக்ஸை அழிக்கணும், நம்ம நாடு மாறணும்னு நினைப்பாங்க. யார் மாறக்கூடாது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறானோ அவன் தான் முதல் குற்றவாளி. கரெக்டா? தயவுசெய்து கேட்குறேன் கவர்மெண்ட்டை, இந்த மாதிரி குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணுங்க, சைபர் கிரைம் ஆக்ஷன் எடுங்க. இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாரும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்க போய் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க. இப்போ நெகட்டிவ் கமெண்ட் போகிறவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலே மிச்சம் எல்லாரும் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டாக? ஒரு சின்ன ஐடியா நான் சொல்லிட்டேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணாலே மிச்சம் 10% குற்றத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம். யார் யாருக்கு இது கரெக்டுன்னு தோணுச்சோ இது ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்டில் உங்களுக்கும் இது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருந்தால் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.